Hi, hello friends. Welcome to my YouTube channel, Power System Engineers. Actually, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன, அதோட அப்ளிகேஷன், அது ரியல் லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா வந்துட்டு எல்லா மெட்டீரியல்லையும் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ்னு ரெண்டு இருக்கும். ஓகே, இதில் இப்போ வந்துட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அன்பேலன்ஸாக இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிற மெட்டீரியலை பார்த்து மூவ் ஆகிற விஷயம் தான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் இது மூவ் ஆகிறதுனால உருவாகிற வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அந்த எலக்ட்ரான்ஸை தான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதோட அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இதை வச்சு தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன் ஒரு 3 அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்துட்டு டஸ்ட் கலெக்டர், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து வெளில வர வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோன்னா வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டஸ்ட்டு வர்ற இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் பிளேட். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டை வந்து அந்த டஸ்ட்டு க்ராஸ் பண்ணி வரும்போது அதில் இருக்க டஸ்ட்டில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுறது மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் உள்ள பிளேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் உள்ள பிளேட் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜஸை பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ இதனால் வந்துட்டு வெளியில் வர டஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், பொல்யூஷனாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். அதாவது கார் பெயிண்டிங்கில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோன்னா வந்துட்டு இப்போ கார் பெயிண்டிங்கில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டரோட பாசிட்டிவ் எண்டை வந்து பெயிண்டோடையும் நெகட்டிவ் எண்டோட வந்து காரோட பாடியிலையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த பெயிண்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸையும் அந்த பாடி வந்து நெகட்டிவ் சார்ஜஸையும் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து ஈவனாக பாடி ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, இப்போ இதனால் அதாவது இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரின்சிபல் யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக பெயிண்ட் அடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல அது அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும், பெயிண்ட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. ஸோ இதுக்காக வந்து கார் பெயிண்டிங் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரின்சிபல் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபோட்டோ காப்பி வைக்கக்கூடிய பேப்பரை வந்து வச்சுருப்போம். ஸோ அது மேலே வந்து லைட் யூஸ் பண்ணி அந்த லைட்டை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த லைட்டில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய இங்கில் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், இந்த இங்கில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக அது எந்த லெட்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆன இடத்துல மட்டும் போய் அந்த இங்க் வந்து அப்படியே ட்ராப் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்படி தான் இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரின்சிபல் இப்படி தான் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரின்சிபல்னால் என்ன, அதோட அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.